இன்னைக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. நேற்று நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்எம்சி ஆனது இந்தியாவில் மொத்தமாக இருக்கிற அனைத்து, தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலுமே எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம், சில கல்லூரிகளில் சீட்டை குறைச்சிருக்கிறோம் ரினிவல்னால, குவாலிட்டி ஆஸ்பெக்டில். இது இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான மொத்தமாக இந்தியா முழுவதும் இருக்கிற கல்லூரிகளை பற்றியான முழு விவரங்கள் அதில் கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோ கொடுத்த போது நமக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்க்ரீஸ் இன்டெக் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 1350 சீட் வந்துருங்க அப்படின்னு நானே கூட தான் வீடியோ கொடுத்துருந்தோம். ஒரு தோராயமாக மதிப்பீடாக கொடுத்துருந்தோம். பட் எதிர்பார்த்தது அது எல்லாமே அப்ளிகேஷன் போட்டாங்க. பட் என்எம்சி எல்லாத்தையுமெல்லாம் அப்ரூவ் பண்ணலை. அதில் சில கல்லூரிகள்லாம் அப்ரூவலே கொடுக்கல. ரெனுவல் அப்பயே சீட்டை குறைச்சதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான மாற்றங்கள் எதிர்பார்த்தோம். ஃபர்தரா நியூ காலேஜஸும் வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோன்றுறது. அதே மாதிரி இதுக்கப்புறமேலு ஒரு காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் தோணுது. பட் என்எம்சிலேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கிற சீட்லேருந்து ஒரு 50 சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்க, என்எம்சி லெட்டர் கொடுத்துட்டாங்க காலேஜுக்கு. காலேஜ் என்ன பண்ணணும், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை இமீடியட்டாக அப்ரோச் பண்ணி அவங்க இமீடியட்டாக ரவுண்ட் நம்பர் 2லேயே இந்த சீட்ஸ்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணணும் காலேஜ் சைட்லேருந்து. அப்போ தான் டிஎன் மெடிக்கல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்எம்சிலேருந்து டிஎன் மெடிக்கலுக்கு டைரக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. என்எம்சிலேருந்து காலேஜ் கொடுப்பாங்க. காலேஜோட அத்தாரிட்டிஸ் இமீடியட்டாக ரெக்வஸ்ட் பண்ணி இந்த ரவுண்ட்லேயே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மருத்துவ மாணவர்களோட கனவை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில மாணவர்களை என்ன கொடுமையான ஒரு விஷயம்னா, ஒரு 450-460 மார்க் எடுத்த சில மாணவர்களுக்கு ஏதோ ஒரு ஐடியாலஜி, பெரிய மார்க், நிறைய லேங்க் வந்துச்சுன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷனே போடலை. இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் பட்டி அப்ளிகேஷன் போடுறது ரெடியாக இருக்கிற மனநிலை அன்னைக்கு போடாமல் விட்டாங்க. அது அவங்க மேலே தவறா அப்படின்றத இப்போதான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் கோட்டால சீட் வாங்கி ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு நிற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ நிறைய மாணவர்கள் நம்ம வழிநடத்திட்டு இருக்கோம். அது இந்த சிரிஎஸ்எஸ்ல நிறைய மாணவர்கள் நேரில் பார்த்து அவங்களோட சீட் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இதில் இந்த வீடியோவில் டாபிக் நான் எதிர்பார்க்கறது 4 கல்லூரிகள். இது நாட்டிய நியூ காலேஜஸ். இது ஓல்டு கல்லூரியில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எந்தெந்த எவ்வளோ சீட்டு இதில் ஆட் ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் ஒரு வீடியோவில் சீட் மேட்ரிக்ஸு டிஎன் மெடிக்கலில் கொடுத்துட்டாங்க. அது கொடுத்ததுல இந்த சீட் இன்க்ரீஸ் ஆன நம்பர்ஸை ஆட் பண்ணலை, சரிங்களா. ஸோ இப்போ இது ஆட் பண்ணி கொடுத்தால் நல்லா இருக்கும். ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்கணும். 19th சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதுக்கு முன்னாடி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அலாட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏன்னா நியூ காலேஜஸ் இருந்தால் தான் சில சிரமங்கள் அதிகம். ஏன்னா இந்த சீட்டை எப்போ ஆட் பண்ணலான்னா, ஈவன் அவங்க ரிசல்ட் போடுற 22ஆம் தேதி கூட ஆட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ப்ரிஃபரபிள் 4 காலேஜுமே ஆல்ரெடி நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கு. அதனால அந்த சிரமங்கள் எதுவும் இருக்காது. கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப நம்புறோம், சரிங்களா. சரி, என்னெல்லாம் சார் இம்பேக்ட் ஆக போகுது? முதல்ல அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள், ஈவன் பிடிஎஸ்ல சீட்ஸ் வேக்கன்ஸ் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. சீட்ஸ் வேக்கண்ட் இருக்கு. பட் அதெல்லாம் என்னன்னா, அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த பையன் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணல, இல்லை ரிப்போர்ட் பண்ண பிறகு கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரிலீவ் ஆகி வந்திருக்கலாம். ஒருவேளை எம்பிபிஎஸ்க்காக அவங்க கனவுக்காக காத்திருக்கலாம், சரிங்களா. அந்த மாணவர்களுக்கு என்ன ஒரு பெரிய வரப்பிரசாதம்னா, இந்த 4 காலேஜஸோடைய ஒரு 50 இடங்கள் ஆட் பண்ணும்போது as per 7.5% படி ஒரு 3 இடங்களோ 4 இடங்களோ கண்டிப்பாக ஆட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 12-16 இடங்கள் ஆட் ஆகும். இந்த 12-16 அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவேளை பிடிஎஸ்ல இருக்கிறவங்க கூட எம்பிபிஎஸ்க்கு மாறிக்கிட வாய்ப்பு இருக்கு. இல்லை இதுவரைக்கும் 7.5 எங்கே கிடைச்சாலும் ஏதாவது காலேஜில் படிப்பாங்க அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் பிடிஎஸ்க்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு மைக்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் 7.5 புதியதாக இதுவரைக்கும் ஜாயின் பண்ண மாணவர்களை தாண்டி ஒரு 16 மாணவர் உள்ள போவான்னு எதிர்பார்க்கிறோம். நம்பர் 2, எந்தெந்த காலேஜ்ல ஆட் ஆயிருக்கு? சென்ட் பீட்டர்ல ஒரு 50 சீட்டு, சுவாமி விவேகானந்தால ஒரு 50 சீட்டு, வெங்கடேஸ்வரா பிரைவேட் யூனிவர்சிட்டி சென்னை ஒரு 50 சீட்டு, சீனிவாசன் திருச்சி கேம்பஸ் ஒரு 50 சீட்டு. அப்படி 50 சீட் ஆட் பண்ணா என்னென்ன கம்யூனிட்டில எவ்வளவு சீட் ஆட் ஆகுன்ற ஒரு தோராயமான கணக்கு. அன்லெஸ் இது சீட் மேட்ரிக்ஸ் ஆனது ஒரு ஃபைனலாக கொடுக்கல, பட் வரலாம் அப்படின்ற ஒரு தோராயமான மதிப்பீடு தான். ஏன்னா நார்மலாக 50 சீட் கொடுக்கும்போது எஸ்டி கேட்டகரிலாம் சீட் வேக்கண்டே கொடுக்க மாட்டாங்க. சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, போன வருஷம் கொடுத்தா இந்த வருஷம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணுவாங்க. அதனால சின்ன மாற்றங்கள் வரும். அன்லெஸ் எங்கன்னா எஸ்டி கேட்டகரியில மட்டும், மற்ற இதுல பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்க போறது இல்லை. ஒருவேளை கொடுத்தாங்கன்னா ஓசி கேட்டகரியில ஒரு 36 இடங்கள் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பிசியில மொத்தமாக எல்லா கல்லூரியும் சேர்த்து
பிசியில் ஒரு 32 இடங்கள் கொடுப்பான்னு எதிர்பார்க்கிறோம். பிசிஎம்ல ஒரு 4 இடங்களும், எம்பிசியில் ஒரு 24 இடங்களும், அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியில் ஒரு 20 இடங்களும், எஸ்சிஏ கேட்டகரியில் ஒரு 4 இடங்கள் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்டியில் எங்களுடைய அனலிஸ்ட் படி இல்லை, மேபி இதில் 2 இடம் இந்த 2 இடம் அந்த மாதிரி மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சிஏல ஒரு 2 சீட்டும் எஸ்டியில் ஒரு 2 சீட்டும் ஒரு சில கல்லூரியில் அப்படி மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ். சரி, இது கவர்மெண்ட் கோட்டாக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ சார் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? எனக்கு மினிமம் ஒரு 10 இடங்கள் வீதம். சரிங்களா, மினிமம் ஒரு 10 இடங்கள் வேணும். அப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு 40 இடங்கள். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு சேலஞ்சுனா, சுவாமி விவேகானந்தாவும் சென்ட் பீட்டரும் இட் இஸ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ், திஸ் இஸ் நாட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். பட் வெங்கடேஸ்வராவும் சீனிவாசன் வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். மேபி அந்த 10 இடங்களை தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒரு 5 இடமும், அதே போல ஜெனரல் மேனேஜ்மெண்ட் ஒரு 5 இடம் கொடுக்குறாங்களா, இல்லை மொத்த இடம் ஜெனரல் மேனேஜ்மெண்ட்கே கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். பட் மிகப்பெரிய மாற்றத்தை 2வது ரவுண்ட்ல எதிர்பார்க்கணுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒரு மாணவனை எந்த கேட்டகரியில எந்த காலேஜில் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி அட்மிஷன் வாங்கணுன்றத ப்ரொஃபஷனலாக அது ஒரு வேலையை எடுத்து சிரமம் பார்க்காமல் கூட உட்காந்து அவங்களுடைய சக்ஸஸ் எடுத்து கொடுக்குறோம். அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி, மோர் தென் 100 ஸ்டோரி கூட நான் சொன்னதுக்கு ரெடி. பேரண்ட் அவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் நம்மள்ட்ட அட்மிஷன் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதில் கவர் பண்ண டாபிக் அது ஒன்று தான். என்ஆர்ஐல அடிஷனலாக ஒரு 28 இடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஏலிபிளன்ஸ்ல ஒரு 12 இடங்கள். மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டா, அதாவது எந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனையும் கால்குலேட் பண்ணாம மொத்தமாக பார்க்கும்போது மொத்தம் 120 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஒரு 40 இடங்களும், என்ஆர்ஐக்கு ஒரு 28 இடங்களும், 7% அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒரு 12 இடங்களும், மொத்தமாக 200 இடங்கள் ரவுண்ட் 2கே வந்துடணும். இது என்னோட ரெக்வஸ்ட் மட்டும் இல்லை, அனைத்து பெற்றோர்களோட மிகப்பெரிய ரெக்வஸ்ட் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஆட் பண்ணிடுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ல புதுசா வரப்போற அந்த கல்லூரிகளை பத்தி சொல்லணும் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் எனக்கு ஒரு அட்மிஷன் வேணும், ஒரு பிடிஎஸ் சீட் வேணும், அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் சீட் வேணும், நான் ப்ரொஃபஷனலாக கைடன்ஸ் எடுத்துக்க ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா நேரில் வந்து பாருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இம்பார்ட்டண்டான முக்கியமாக எம்சிசியோட ரிசல்ட். ஓகே, நம்மளோட மாணவர்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் 100% அலாட் பண்ண வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் சி. ஈவன் தோ என்னென்ன எம்சிசியோட ரவுண்ட் ரிசல்ட் அப்டேட் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில். ஆல் இண்டியா கோட்டால அரசு மருத்துவக் கல்லூரியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதையும் கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.